ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 10 முதல் 14 வசனங்கள். எபிரேயர் 1 அதிகாரம் 10 முதல் 14 வசனங்கள். தியான வசனம் 1 அதிகாரம் 12 வசனம். எபிரேயர் 1:12. ஒரு சால்வையைப் போல் அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வசிக்கின்ற இந்த உலகத்திலே நாம் காணுகின்ற இயற்கை உண்டாக்கப்பட்டது. அதற்கு ஒரு துவக்க காலம் உண்டு, முடிவு காலமும் உண்டு என்பதாக பரிசுத்த வேதம் கூறுகிறது. இயற்கை அனுபவமும் வரலாறும் இதற்கு போதிய சான்றுகளாக நமக்கு முன்பாக நிற்கின்றன. இந்த குறிப்பிட்ட தற்காலிகமான நாட்களில் கூட இயற்கை எப்பொழுதும் ஒன்றுபோல் இருப்பதில்லை. அடிக்கடி மாறுவதுதான் இயற்கையினுடைய விதியாக அமைந்திருக்கிறது. இயற்கையினுடைய வாழ்க்கையில் மாறுதல் ஒரு தவிர்க்க முடியாத அம்சமாய் அமைந்துள்ளது. மேலும் மாறுதல் விரும்பி வரவேற்கப்படுவதாயும் உள்ளது. மாறுதல் வாழ்க்கைக்கு இன்பமளிக்கிறது என்று கருத்துப்பட்ட ஒரு ஆங்கில பழமொழி கூட ஒன்று உண்டு. இயற்கையில் ஒன்றும் என்றும் நிலைப்பதில்லை, அவைகள் அழிந்து போயின, அழிந்து போம். ஆனால் இயற்கைக்கு காரணரான தேவனோ என்றும் நிலைத்திருப்பவர், அவரோ மாறாதவராயிருக்கிறார் என்பதாக இந்த பிரசங்க வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் மாறாதவராக இருக்கிறார் என்பதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றோம். மல்கியாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 6 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆம், அவர் மாறாத ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் மறைந்து போகிறவரும் அல்ல, மாறுகிற ஒரு ஆண்டவரும் அல்ல. மோசே தன்னுடைய முதிர் காலத்திலே சங்கீதத்திலே அவன் எழுதுகின்ற பொழுது சொல்லுகிறார், 90வது சங்கீதத்திலே 2வது வசனம், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். இந்த பர்வதங்கள் உருவாவதற்கு முன்பாக, உலகத்தை நீர் உருவாக்குவதற்கு முன்பாக நீர் இருக்கிறீர், அநாதியாய் இருக்கிறீர், என்றென்றைக்கும் நீர் தேவனாய் இருக்கிறீர் என்பதாக அங்கே குறிப்பிடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரா சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறாதவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறாதவர். எவ்விதமாய் தேவன் மாறாதவராக இருக்கிறாரோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மாறாதவராக இருக்கிறார். மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் உள்ள ஒரு பெரும் பேதங்களில் எதுவும் ஒன்று, மனிதனுடைய ஆண்டுகள் முடிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய ஆண்டுகளோ முடிந்து போவதில்லை. மனிதன் காலத்துக்கு காலம், இடத்துக்கு இடம் மாறுகிறவனாக இருக்கிறான். ஆனால் கர்த்தரோ மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறபடியினாலே நமக்கு அநேக பாக்கியங்களை அவர் வைத்திருக்கிறார். முதலாவதாக, மாறாத இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் தைரியமாக நம்பலாம். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்பதாக வேதம் சொல்கிறது. ஏன்? மனிதன் என்றும் இருப்பவன் அல்ல. அவனுடைய நாட்கள் புகையை போன்றவை. திடீரென அவன் மறைந்து போவான். மேலும் அடிக்கடி மனிதன் மனம் மாறுகிறவனாக இருக்கிறான். எப்போதும் ஒரே மாதிரியாக அவன் நடந்து கொள்வதில்லை. அவனுக்கு பிரியமாய் நடக்கும் காலம் வரையும் நல்லவனாக நடந்து கொள்வான். அவன் விருப்பத்திற்கு மாறாக, விரோதமாக ஏதாவது நடந்துவிட்டால் தன்னை நம்பினோருக்கு துரோகம் செய்கிறவனாயிருக்கிறான். சொந்த உறவினர், பெற்றோர், மக்கள், கணவன், மனைவியும் கூட முற்றிலும் மாறாதவர்கள் அல்லர். இது எல்லாருடைய சாதாரண அனுபவம். அனைவரும் மாறக்கூடியவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்கள் ஒருபொழுதும் கைவிடப்படுவதில்லை. ஏனென்றால் அவருடைய அன்பு மாறாதது. மனிதனுடைய நடத்தையோ நன்றிக்கேடோ அவரிடத்தில் யாதொரு மாறுதலையும் உண்டு பண்ண முடியாது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் கிடையாது என்பதாக பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வெகுவாய் பாவம் செய்து ஆண்டவருக்கு தூரமாய் விலகி போன
ஆண்டவருக்கு துரோகம் செய்த, ஆண்டவரை விட்டு சோரம் போன எந்த பாவியும் அவரை நம்பி அவரண்டை திரும்பினால் முழு அன்போடு அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவன் ஆண்டவருடைய முழு அன்போடு ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். மனிதனுடைய பதவி, செல்வ நிலை மாறும் தன்மையுள்ளதாக இருக்கின்றன. அவை மாறுகின்ற பொழுது அவனுடைய பண்பும் நடத்தையும் மாறுகிறது. அப்பொழுது அவனை நம்பினவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரையே பற்றி கொண்டவன் எப்பொழுதும் பூரண சமாதானத்தோடு காக்கப்படுவான். இரண்டாவதாக, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு மாறாததாக இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்பு மாறாதது. மனிதனுடைய தீர்ப்பு நம்பத்தக்கதல்ல. அவனுடைய மனநிலை மாற்றத்திற்கு ஏற்ப ஒரே பொருளை பற்றி அவனுடைய தீர்ப்பு வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு கோணங்களில் அமைந்து விடுகிறது. இன்று ஒரு மனிதனால் நல்லதென தீர்ப்பு பெறும் ஒன்று நாளை அதே மனிதனால் கெட்டதென்று தீர்ப்பு பெறுமானால் அதில் வியப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இது மனிதனுடைய இயல்பு. ஒரே பொருளை தீர்ப்பிடும் பல மனிதரின் தீர்ப்புகள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒருவனுக்கு நலமாய் தோன்றுவது வேறொருவனுக்கு பொல்லாததாய் தோன்றுகிறது. இது வெகு சாதாரணம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே செயலை இரண்டு மனிதர் ஒரே விதமாய் செய்தாலும் கூட அந்த இரண்டு பேரின் செயலை பற்றிய மூன்றாவது ஒரு மனிதனுடைய தீர்ப்பு ஒன்று போல் இருப்பதில்லை. ஆனால் செய்கிறவர்கள் இரண்டு பேரும் ஒரே மாதிரி செய்கிறார்கள். தீர்ப்பளிக்கிறவரோ இரண்டு வித்தியாசமான நிலையிலே தீர்ப்பளிக்கிறார். இப்படியாக மனிதனுடைய தீர்ப்பு ஆளை பொறுத்து, தன்னுடைய நிலையை பொறுத்து, இடத்தை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து மாறிக்கொண்டே இருப்பதால் அது உண்மையான தீர்ப்பு அல்ல. ஆனால் தேவகுமாரனின் தீர்ப்பு என்று மாறாதது. ஏனென்றால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 23:19 மரம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதைத்தான் எபிரேய ஆக்கியோனும் சொல்லுகிறார் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பதை பற்றி நாம் அவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் நடந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மூன்றாவதாக, அவர் வாக்கு பண்ணின யாவையும் நாம் தவறாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய வாக்கு மாறாததாக இருக்கிறது. அதை நீங்கள் தைரியமாய் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மனிதனைப் போல ஒரு சமயம் வாக்கு பண்ணி பின்பு மறந்தோ அல்லது நிறைவேற்ற முடியாமலோ அவர் போவதில்லை. எனவே பாவ மன்னிப்பு, சமாதானம், சந்தோஷம் யாவும் எப்பொழுதும் அவருடைய திருக்கரத்தில் உள்ளன. நீங்கள் அந்த வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை அவரிடத்தில் வந்து தைரியமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் மாறாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோமா? அவருடைய சிருஷ்டிகளின் பேரிலேயும் மனிதனின் பேரிலும் அவரால் உண்டாக்கப்பட்ட பொருட்களின் பேரிலும் நாம் நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கிறோமா? நான்காவதாக, இயற்கையை பற்றி அவருடைய திட்டம் மாறாதது. இயற்கையின் விளைவுகள் மாறிக்கொண்டே போனாலும் எல்லாவற்றையும் உண்டாக்கி நல்லதென கண்டவர் எல்லாவற்றையும் ஒரு நல்ல முடிவுக்கு தம்முடைய மாறாத திட்டத்தின்படியே ஆண்டு நடத்தி கொண்டு போகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. உலக நிகழ்ச்சிகள் நம்முடைய நம்பிக்கையை அழிப்பதற்குரியதாய் காணப்படலாம். ஆனால் நாம் ஆண்டவருடைய நல்ல திட்டத்தை நம்பி திடனாய் இருக்கின்ற பொழுது அவருடைய திட்டம் உன் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டிருக்கிற திட்டம் ஒரு நாளும் மாறாதது. உன்னை வைத்திருப்பதனுடைய இந்த உலகத்திலே உன்னையும் என்னையும் வைத்திருப்பதனுடைய நோக்கம் அவருடைய திட்டம் மாறாததாக அவர் வழி நடத்துகிறார். அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய மாறாத இந்த திட்டத்திலே தேவன் நம்மை வழிநடத்தும்படியாக அவருடைய திருக்கரத்திலே அவருடைய சித்தத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது மாறாத தேவனுடைய அந்த அன்பை நீங்களும் நானும் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். பக்தன் சொல்லுகிறான், நீர்மேல் குமிழி போல் என் ஆயுசும் இம்மையின் இன்ப வாழ்வும் நீங்கிடும், கண்கண்ட யாவும் மாறி வாடிடும், மாறாத கர்த்தர் நீர் என்னோடு இரும் என்று பாடுகிற பக்தனோடு கூட சேர்ந்து நாங்களும் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களோடு இரும் என்று சொல்லி
நாம் பாடி அவரை மகிமைப்படுத்துவோமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் மாறாத தேவனாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் மாறி மாறி போகின்ற இந்த காலகட்டத்திலே, இந்த உலகத்திலே எங்கள் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் மாறாதவராக, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாறாத உம்முடைய எங்கள் வாழ்விலே நீர் கொண்டிருக்கிற திட்டத்தை நீர் நிறைவேற்றும்படியாக எங்களுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.